வெல்கம் டு அவர் ஈசனார் சேனல். டுடே என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7ல அணிகளும் அணிக்கோவையில எக்ஸசைஸ் 7.2ல ப்ராப்ளம் நம்பர் 14 பார்க்க போறோம். ப்ராப்ளம் நம்பர் 14ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா டிட்டர்மினன்ட் a power k = 1/3 into 1 minus 1/4 power n அப்படின்னு சொல்லி நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது டிட்டர்மினன்ட் a power k ஒவ்வொரு கேவும் எப்படி வேரி ஆகுதுன்னா k = 1 k = 2 எக்ஸெட்ரா k = n வரைக்கும் கண்டுபிடிச்சு டிட்டர்மினன்ட் a டிட்டர்மினன்ட் a ஸ்கொயர் டிட்டர்மினன்ட் a கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா டிட்டர்மினன்ட் a பவர் n எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா அதோட வேல்யூ என்ன வரும்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 1/3 into 1 minus 1/4 power n ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் a வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ டிட்டர்மினன்ட் a கண்டுபிடிக்க என்ன பண்றோம்னா a எழுதிக்கிறோம். ஏன்ற மேட்ரிக்ஸ் என்னன்னா 1/2 ஆல்பா 0 1/2. ஸோ டிட்டர்மினன்ட் a = டிட்டர்மினன்ட் 1/2 ஆல்பா 0 1/2. இப்போ என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 1/2 மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 1/4 வரும். 1 into 1 1 2 into 2 4 அப்போ 1/4 வரும். நெக்ஸ்ட் 0வையும் ஆல்ஃபாவையும் மல்டிபிள் பண்ணா 0. ஸோ நமக்கு டிட்டர்மினன்ட் a = 1/4. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏக்கு பதிலா 1 போடுறோம். ஸோ டிட்டர்மினன்ட் a கிடைக்கும். ஏக்கு பதிலா 2 போட்டோம்னா டிட்டர்மினன்ட் a ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதுக்கு மறுபடியும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ அது வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக போகும். நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடுறோம்னா a ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதும் டிட்டர்மினன்ட் ஏக்கு ஸ்கொயர் பண்ற வேல்யூ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ நம்ம டிட்டர்மினன்ட் ஏன்றது ஒரு நம்பராக தான் இருக்கும். அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறது ஈஸி, ஒரு மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணுறது கஷ்டம். அதனால என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். டிட்டர்மினன்ட் a ஸ்கொயர் டிட்டர்மினன்ட் = டிட்டர்மினன்ட் a ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ டிட்டர்மினன்ட் a என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 1/4. ஸோ 1/4 the whole squared. 1/4 the whole squared என்னன்னா 1 ஸ்கொயர் பண்ணா 1 4 ஸ்கொயர் பண்ணா 16. ஸோ 1/16. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா a கியூப் டிட்டர்மினன்ட். a கியூப் டிட்டர்மினன்ட் எப்படி எழுதிக்கலாம், டிட்டர்மினன்ட் a கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ 1/4 the whole cube. 1/4 the whole cubeனா 1 கியூப் 1 4 கியூப் பண்ண 4 டைம்ஸ் மல்டிபிள் 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா 4 into 4 16 16 into 4 வந்து 64. ஸோ 1/64. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம்மேஷன் k = 1 to n டிட்டர்மினன்ட் a பவர் k தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை போடுறோம். k = சம்மேஷன் k = 1 to n டிட்டர்மினன்ட் a பவர் k. இப்போ இதை வந்து நம்ம விரிச்சு எழுதணும் அப்படின்னா கேக்கு பதிலாக 1 போடுறோம். அப்போ டிட்டர்மினன்ட் a, கேக்கு பதிலாக 2 போட்டோம்னா பிளஸ் டிட்டர்மினன்ட் a ஸ்கொயர். நீங்கள் சம்மேஷன் இருக்கு அதனால பிளஸ் போடுறோம். இதே இங்கே ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் போடுறோம். பை இருந்துச்சுன்னா இங்கே சம்மேஷன் சிம்பிள் இருக்கு. ஸோ பிளஸ் போடுறோம். டிட்டர்மினன்ட் a பிளஸ் டிட்டர்மினன்ட் a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா டிட்டர்மினன்ட் a பவர் n. லாஸ்ட்ல நமக்கு கேவோட வேல்யூ 1ல ஆரம்பிச்சு nல முடியுது. ஸோ இந்த டேர்ம்லாம் நம்ம எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டெட் a வந்து என்ன எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்லி நம்ம சிம்பிள் படி சிம்பிளிஃபிகேஷனுக்காக எழுதிக்கிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் a பிளஸ் டிட்டர்மினன்ட் a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் டிட்டர்மினன்ட் a பவர் n. இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூல இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 1/4 + 1/4 the whole square ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 1/4 the whole power n வருது. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஜிபியில் இருக்கு. ஜிபியில் நம்ம வந்து அது சமேஷன் கூடுதல் கண்டுபிடிக்கிறது எஸ்ன்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதனால யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஜிபினா என்ன, இது 1/4. நெக்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னா 1/4 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அந்த டைம் இருக்குது. அதாவது 1/4 the whole square ப்ளஸ் எக்ஸெட்ரா 1/4 n டைம்ஸ் மல்டிபிள் பண்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது ஜிபியில் இருக்கு. அதனால எஸ்என் ஃபார்முலா போட்டுக்கிறோம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு டேம் எத்தனை டேம் இருக்கோ இதை நம்ம ஆட் பண்ண முடியாதுல ஈஸியா. அதனால என்னன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். அப்போ SN = a × 1 minus r power n divided by 1 minus r. இதுல ஏன்றது என்ன அப்படின்னா நம்ம இந்த எஸ்என்னோட இந்த ஜிபியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஏன்னு சொல்லுவோம். ஆர்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்மோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்மோட ரேஷியோனா என்ன அர்த்தம்னா 1/4 the whole square divided by 1/4 என்ன வரும்னு பார்க்குறோம். ஸோ 1/4 the whole square divided by 1/4னா இது ஒரு 1/4, இங்கே மேலே ஒரு 1/4 டிவைட் பண்ணிட்டோம்னா வெறும் 1/4ன்னு கிடைக்கும். அப்போ a = 1/4, ஆரும் வந்து நமக்கு என்னதுன்னா 1/4. அப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா SN = 1/4 × 1 minus r வந்து என்னன்னா 1/4. அப்போ 1/4 the whole power n divided by 1 minus 1/4 கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிளிஃபை தான் பண்றோம். 1 minus 1/4 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 4 - 1 divided by 4
இப்போ 4 - 1 3, அப்போ 3/4 கிடைக்கும். இந்த 3/4 மேலே கொண்டு போயிடும். ஸோ 1/4 × 4/3 இன்ட்டு இந்த டேர்மை அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு ஆன்சரே வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா 1/3 × 1 - 1/4 பவர் n தான் இருக்கு. அப்போ இந்த டேர்மை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், எந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷனும் பண்ணல. ஸோ இதை மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா 4 டிவைட் பண்ணிடுறோம். ஸோ 1/3 × 1 - 1/4 the whole power n அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிரும். அப்போ summation k = 1 to n det a power k = 1/3 × 1 - 1/4 power n கிடைச்சிரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஈஸியாக நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு என்ன ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் என்ன தேவை அப்படின்னா இந்த SN ஃபார்முலா